அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய இந்திய பிரதமராக, தமிழ்நாட்டு முதல் பெண்மணி, தமிழ் பேசக்கூடிய இந்திய பிரதமராக, என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் இலவசமான கல்வி, இலவசமான மருத்துவத்தை முழுமையாக்கப்பட வேண்டும். வரியில்லா தேசமாக இந்திய தேசத்தை உருவாக்கப்பட வேண்டும். விவசாயம், தொழில் சார்ந்த, வேலை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் முழுமையான வரி நீக்கம் செய்து அம்மக்களுக்கான ஆட்சியை ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். வருமான வரி சான்றிதழ் அனைத்து மக்களுக்கு முழுமையாக்கப்பட வேண்டும். கட்டாய சட்டமாக்க இலவசமாக பதிவு செய்து கொள்ள அங்கீகாரம் அளிக்கப்படும். அனைத்து விவசாயம் மற்றும் தொழில் சார்ந்த உற்பத்திக்குரிய, விளைச்சலுக்குரிய அரசினுடைய விலைப்பட்டியல் மற்றும் அரசை நேரடியாக கொள்முதல் செய்யும் திட்டம், மேலை நாடுகளுடைய ஏற்றுமதியை அதிகரிக்க நம்மளுடைய கூட்டமைப்பு திட்டத்தின் கீழ் முறைப்படுத்தும் சட்டம், இன்றைக்கும் நம்முடைய இந்திய தேசத்தின் மக்கள் தொகையை பயன்படுத்தி எண்ணற்ற இறக்குமதி செய்து கொண்டிருக்கும் அனைத்துக்கும் குறைத்து கொள்ளும் சட்டமாகவும் அங்கீகரிக்கப்படும். இது அனைத்துமே நம்மளுடைய பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தப்படும். மேலை நாடுகளுடைய கார் நிறுவனங்கள் நம்மளுடைய இந்திய தேசத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உற்பத்தி செய்து மேலை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை அனைத்துமே தடுக்கும் சட்டமாக நம்மளுடைய வெளிநாட்டு கார் நிறுவன தடை பாதுகாப்பாளர் சட்டம் முறைப்படுத்தப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.